அனைவருக்கும் வணக்கம். டீச்சர்ஸ், நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அதை லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அட்டண்டன்ஸ் தவிர மற்ற எல்லா ஒர்க்கும் நம்ம எப்பயும் போல் பழைய ஆப்பில் தான் பண்ணணும். அதாவது ஹெல்த் செக்கப்பு, லைப்ரரி புக்ஸ் அசைன்மெண்ட் எல்லாமே சரிங்களா. இப்போ நியூ ஆப்பில் வந்து ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோடைய வருகையை மட்டும்தான் பதிவு செய்யணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நியூ ஆப். இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணோம். ப்ளே ஸ்டோரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டிஎன்எஸ்சிடி அட்டண்டன்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐக்கான் காமிக்கும். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது இல்லைங்களா, அதுதான் டிஎன்எஸ்சிடி அட்டண்டன்ஸு. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன் காமிக்குது, இல்லைனா உங்களுக்கு இன்ஸ்டால் காமிக்கும். இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்ததும் ஓப்பன் கொடுங்க. அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் எப்பயுமே ஹெச்எம்ஸ் வந்து ஸ்கூல் ஐடியை பயன்படுத்தி தான் போடணும். அதே மாதிரி 4th and 5th வந்து ஹெச்எம்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு வகுப்பு வந்து ஹெச்எம் எடுக்கிறாங்கன்னா ஹெச்எம் எடுக்கிற வகுப்பை மட்டும்தான் இந்த ஸ்கூல் ஐடியை பயன்படுத்தி அவங்க வருகை பதிவு பண்ணணும் மாணவர்களுக்கு. இல்லைன்னா ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் மட்டும்தான் ஸ்கூல் ஐடியிலே போடணும். மற்றபடி கிளாஸஸ்க்கு எல்லாமே எல்லா வகுப்புக்கும் அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் தான் அந்த வகுப்புக்குரிய வருகையை பதிவு செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை டச் பண்ணணும். இதை டச் பண்ணதும் நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். எல்லாமே 00 தான் விசிபிள் ஆகும். ஸோ மேலே டாப்பில் கார்னரில் சர்க்கிள் மாதிரி சிங்கரைன் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம டச் பண்ணணும். இந்த சிங்கரைன் சிம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம அட்டண்டன்ஸ் போடும்போது மட்டும்தான் டச் பண்ணணும். அட்டண்டன்ஸ் போட்டு முடித்த பிறகு திரும்ப சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப சின்கரைன்ஸும் பண்ணக்கூடாது, ஆப்பை வந்து நம்ம லாக் அவுட்டும் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ டுடே ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபுல்லி ஒர்க்கிங் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டெய்லி டுடே ஸ்டேட்டஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் இன்றைக்கி ஏதோ காரணத்தினால பார்ஷியலி ஒர்க்கிங் இல்லை நாட் ஒர்க்கிங்னா மட்டும்தான் நம்ம டுடே ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணணும். இந்த டுடே ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணால் இந்த ஐக்கானை தான் நம்ம டச் பண்ணணும். இந்த சைட் டச் பண்ணக்கூடாது, இந்த ஐக்கான்ஸ் தான் டச் பண்ணணும். இந்த டுடே ஸ்டேட்டஸ்ன்ற ஐக்கான் டச் பண்ணோன்னா இந்த மாதிரி விசிபிள் ஆகும். இதில் நமக்கு எப்பயும் போல் தான் ஃபுல்லி நாட் ஒர்க்கிங்னா என்ன ரீசன் அப்படின்றத கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கணும். அதே மாதிரி பார்ஷியலி ஒர்க்கிங் டச் பண்ணோம்னா எந்த வகுப்புலாம் இன்றைக்கி ஒர்க்கிங் டேவோ அந்த வகுப்பை மட்டும் டச் பண்ணிவிட்டு என்ன ரீசன்றதை கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துடணும். ஃபுல்லி ஒர்க்கிங் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ்க்கே வர தேவையில்ல, அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் சரிங்களா. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ். ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் நம்ம முன்னாடி காலையில் மட்டும்தான் போடுவோம். இப்போ வந்து காலையில் ஒரு தடவை போடணும், மதியமும் போடணும். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் 4 தான் விசிபிள் ஆகும். நம்ம இந்த அட்டண்டன்ஸை போட்ட பிறகு தான் ஆஃப்டர்நூன் அட்டண்டன்ஸ்ன்ற ஐக்கானே நமக்கு காமிக்கும். ஸோ நம்ம 4 போட போகிறோம். மேலே ஹெட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் 4 அப்படின்னு தான் இருக்குது. இங்கே டேட் பார்த்துக்குறோம். ஸோ யாரெல்லாம் ப்ரெசன்ட் ஆப்சண்ட்றதை போடுறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பீனா ப்ரெசன்ட் இல்லைங்களா, திரும்ப டச் பண்ணால் ஏ வரும். ஆப்ஷன் என்ன லீவுன்றதை நம்ம இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா ஓடினா திரும்ப டச் பண்ணிங்கன்னா ஓடி வந்துடும். திரும்ப நம்ம டச் பண்ணால் டிஆர் ட்ரைனிங் போயிருக்காங்கன்னா டிஆர் கொடுங்க. திரும்ப டச் பண்ணிங்கன்னா டிடின்னு வரும். ஸோ டிடின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டெப்டேஷன். நம்ம ஸ்கூல் டீச்சர் வேறு ஸ்கூலுக்கு டெப்டேஷன் போயிருந்தாங்கன்னா டிடி டச் பண்ணிக்கணும். அடுத்து பிஆர் பர்மிஷன் அப்படின்னா பிஆர் டச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லோக்கல் பாடி அட்டண்டன்ஸை பார்க்கணும். இப்போ நமக்கு லோக்கல் பாடி ஸ்வீப்பர் சானிடைசர் நமக்கு உண்டு அப்படின்னா நம்ம எஸ்ஸு கொடுக்கணும். ஸோ இல்லைனா நோலே நம்ம கொடுத்துடலாம். இதில் எத்தனை பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க, ஒருத்தவங்கன்னா 1ன்னு கொடுத்துக்கணும். ஸோ எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க, 1 hour ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 1 போட்டுக்கிறோம். அதே மாதிரி சானிட்டரி ஒர்க்கர் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, ஸோ 1 hour ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துடணும். ஸோ கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுக்கணும். ஸோ சப்மிட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்துடும். வந்துட்டு நமக்கு இப்போ இன்னொரு ஐக்கான் புதுசாக காமிக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் ஆஃப்டர்நூன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆஃப்டர்நூன் அட்டண்டன்ஸ் வந்து அதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ் மதியம் போடணும் சரிங்களா. அதுக்கடுத்து ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ். ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது டீச்சர்ஸ் லீவு அப்படின்னா ஸ்கூல் ஐடியில் அந்த வகுப்புக்கு ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் போடலாம். இல்லை ஹெச்எம் வந்து ஏதோ ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க, சப்போஸ் இப்போ 8th ஹெச்எம் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ இப்போ 8th வந்து அந்த ஸ்கூல் ஐடியிலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்டண்டன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்டண்டன்ஸ் போடும் பொழுது
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பிஏ மட்டும்தான் இருக்கும். இப்போ ஹெச்ன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? இந்த ஹெச்ன்ற சிம்பிள் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஹோம் பேஸ்டு ஸ்டூடெண்ட். நம்ம ஐஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம் பேஸ்டாக இருப்பாங்க அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே அவங்களுக்கு ஹெச் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நம்ம அதை டச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க ஹோம் பேஸ்டுன்றதுனால ஹெச்ன்னு இருக்கும். அதே மாதிரி ஐஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டே கேர் சென்டரில் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஐஇன்ற ஐக்கான் வந்து விசிபிள் ஆகும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரால் அட்டண்டன்ஸ். ஓவரால் அட்டண்டன்ஸில் பார்த்தீங்கன்னா எத்தனை செக்ஷன், 8 செக்ஷன் இருக்குது. மார்க்குடு ஒரு செக்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க, நாட் மார்க்குடு 7 செக்ஷன் மார்க் பண்ணலை அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த செக்ஷன் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னா இந்த ஓவரால் மார்க்கிங் ஸ்டேட்டஸ்ன்ற இந்த ஐக்கானை நம்ம டச் பண்ணணும். இந்த ஐக்கான் டச் பண்ணோம்னா எந்த வகுப்பு மட்டும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கோ அந்த வகுப்பு அட்டண்டன்ஸ் மார்க் ஆகிடுச்சு, மற்ற வகுப்புலாம் அட்டண்டன்ஸ் வந்து மார்க் ஆகலை அப்படின்றது அர்த்தம். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஸ்கூல் ஐடியில் செய்ய போகிறது. சரிங்களா? இப்போ நம்ம டீச்சர் ஐடி யூஸ் பண்ணி எப்படி வந்து வகுப்பு ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு வருகையை பதிவு பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். டீச்சர் அவங்க ஐடியை போட்டுட்டு ஓப்பன் பண்ணணும். டுடே ஸ்டேட்டஸ் ஆட்டோமேட்டிக்காக அங்கே விசிபிள் ஆகும். ஸ்டூடெண்ட் அட்டண்டன்ஸ் பார்த்திங்கன்னா 0 தான் இருக்கும். நம்ம எப்பயும் போல் மேலே இருக்கிற அந்த சின்கரைன் சிம்பிளை வந்து டச் பண்ணணும். அதை டச் பண்ணதும் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வந்து சின்கரைன்ஸ் ஆகி அப்டேட் ஆகிடும். ஸோ அப்டேட் ஆனதும் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ்ன்ற இந்த ஐக்கானை நம்ம டச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வகுப்பு எந்தெந்த வகுப்புலாம் எடுக்கிறோமோ அந்த வகுப்புலாம் அங்கே விசிபிள் ஆகும். ஸோ ஒரு வகுப்பாக நம்ம டச் பண்ணுறோம். இப்போ 1ஆம் வகுப்பு ஏ செக்ஷன் டச் பண்ணுறோம். அதில் இருக்க மாணவர்கள் எண்ணிக்கை இங்கே காமிக்கும். அப்படியே நம்ம சப்மிட் கொடுத்துட வேண்டியது அவங்க ப்ரெசண்ட்டாக ஆப்சன்ட் பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து வகுப்பு ஆசிரியர் வந்து மாணவர்களுடைய வருகையை பதிவு செய்யணும். தேங்க்யூ.